கிளம்பியாச்சுங்க. வியூ பாயிண்ட் 9லேருந்து கிளம்பிட்டோம். இது ஒரு ரிட்டன் ஜேர்னி தான். இங்கேருந்து ஆரம்பிக்கிறது நம்ம கீழே நார்மல் ரோடுக்கு போகிற வரைக்கும் இந்த ஃபுட்டேஜில் பார்க்க போகிறீங்க. வரும்போது நம்ம இந்த மவுண்டெயின்ஸ்லாம் சரியாக பார்க்க முடியல. ஏன்னா சன்ரைஸ் ஆகி கொஞ்சம் நேரம் தான் ஆகிருந்தது நம்ம இந்த மலைக்கு ஏறும்போது. இப்போ நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறதுனால ஓரளவுக்கு இந்த மவுண்டெயின் கிளியராக நம்மளுக்கு தெரியும். நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். சுமார் 1700 மீட்டர் ஹைட்லேருந்து நம்ம அப்படியே இறங்க போகிறோம். டேர்னிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாலாம் இருக்காது, நார்மல் டேர்னிங்ஸ் தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்தோம். அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக விண்டர் சமயத்தில் இந்த இடம் ரொம்ப பிஸியாக இருக்கும். மக்கள் வந்து அதிகமாக யுஏஇயில் வசிக்கிற மக்கள் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற இடம் இதுதான். இந்த ராசல் கைமா பகுதியில் இருக்கிற ஜபல் ஜைஸ் மவுண்டைன். ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன், டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இன் யுஏஇன்னு சொல்லலாம். யுஏஇயில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும், துபாய், அபுதாபி, ஷார்ஜா அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும், இயற்கையாக அமைஞ்சிருக்கிற ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான், ஜபல் ஜைஸ் மவுண்டைன்ஸ். இதில் வேர்ல்டு லாங்கஸ்ட் ஜிப்லைன் போயிட்டுருக்கு. அதுதான் மெயின் ஆக்டிவிட்டீஸ் இங்கே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட் டைம் கேம்பிங் போடுறது, பார்பிக்யூ, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து முக்கியமான இடம் இது. துபாய், அபுதாபி அங்கேருந்து கூட மக்கள் வந்து அதிகமாக அந்த டைமில் விண்டர் சமயத்தில் இங்கே வருவாங்க. முன்னாடி 3 வீடியோ போட்டிருக்கோம். இந்த 3 பார்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கீழேருந்து மேலே வந்தது, அப்புறம் வியூ பாயிண்ட்ஸ் பார்த்தது, லாஸ்ட்டாக பார்ட் 3ல் பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் 9ல் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பற்றி, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பற்றி பேசுனது. இந்த மாதிரி 3 வீடியோ போட்டிருக்கோம். இது 4வது பார்ட்டு. இது வந்து ஜஸ்ட்டு மேலேருந்து கீழே இறங்குறதா அந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஏன்னா வரும்போது நம்ம கிளியராக பார்க்கல, அதனால் போகும்போது இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக நம்ம பார்க்கலாம். அதுக்காக இங்கே நம்ம எந்த வியூ பாயிண்ட்லையும் நிறுத்தலைங்க, நம்ம நேராக போயிட்டே இருக்கோம். போயிட்டு நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதோட இதில் முடிக்க போகிறோம். வரும்போது நம்ம நிறுத்தி வந்ததுனால சரியாக பார்க்க முடியல. இந்த ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா த்ரூஅவுட் ஒரு வீடியோ மேலேருந்து கீழே இறங்குற வரைக்கும். இந்த ஜபல் ஜைஸ் மவுண்டைனோட அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஓமானுக்கும் யுஏஇக்கும் காமனான ஒரு மவுண்டெயின்ஸில், அஜர் மவுண்டெயின்ஸில் அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் முன்னாடி வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். ஓமன் சைடு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் கிடையாது இந்த மலைக்கியோட டாப் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு. ஆனால் ராசல் கைமா சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ரோடு எவ்வளோ நீட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓமன் சைடு அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. டெக் பார்க் இருக்குது, வியூவிங் டெக் பார்க் இருக்குது, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கான இது இருக்குது. வயசானவங்க எல்லாமே வரலாம், கிட்ஸு, இந்த மாதிரி ஹைக் பண்ணுறவங்களுக்கு, இந்த மலையாற பிடிக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த இடம் ஒரு முக்கியமான இடம். பிரம்மாண்டமான பள்ளத்தாக்குகள், பிரம்மாண்டமான மலைமுகடுகள் அப்படின்னு சொன்னதுக்கு ஏற்றாப்புல போல் இந்த இடம் இருக்குது. பார்த்தீங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த என்ட்ரி ஒரு 10 to 15 மினிட்ஸ், 10 to 30 மினிட்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரி மட்டும் மெயினாக நல்லா மலை முகடுகளுக்கு உள்ளே பூந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாதிரி மேலே போயிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு இதுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மலைப்பகுதி ஸ்டார்ட் ஆகிற ஒரு பகுதியிலேருந்து 20-30 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மலையை குடஞ்சி போட்ட மாதிரி தான் இந்த ரோடு போட்டிருப்பாங்க. இந்த மலையோட டாப் பகுதியில் பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால்லாம் ஃபார்ம் ஆகிருக்குங்க. அதெல்லாம் நம்ம முன்னாடி வீடியோவில் பேசியிருக்கோம். ஸ்னோஃபால் பார்த்திங்கன்னா -5 டிகிரி செல்சியஸ் வரையும் போயிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு டோல்கேட் மாதிரி. இது வந்து ஆக்சுவலாக எதுக்குன்னா கேமரா வச்சுருப்பாங்க அதில், அந்த போஸ்ட்டில். நம்ம சீட் பெல்ட் போடலையோ இல்லை மொபைல் ஏதோ நோண்டிகிட்டு இருந்தோமோ
அது கேப்சர் பண்ணிடும். கேப்சர் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு ஃபைன் வந்து போட்டுருவாங்க லேட்டராக. அந்த பர்பஸ்க்காக அந்த இது வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃப்ளாட்டான பகுதிக்கு வந்துட்டோம், இறங்கிட்டோம் ஓரளவுக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் அங்கங்கே நிறையா டேட்ஸ் ட்ரீ வச்ச ஃபார்ம்ஸ்லாம் நிறையா இருக்கும். அங்கங்கே டேட்ஸ் மர தோட்டம் இருக்கும். அங்கே வச்சுருப்பாங்க. நடுவில் அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதேமாரி இந்த மலையாடுகள் அங்கங்கே பார்க்கலாம். இந்த டேட்ஸ் தோட்டம்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அரபிங்களோட தான் இருக்கும். அங்கே வந்து இந்த லோக்கல் அரபிங்கெலாம் இருக்காங்களா, அவங்களோட தோட்டமாக தான் இருக்கும். அங்கே வேலை செய்கிறவங்களாம் மோஸ்ட்லி இந்தியன்ஸு, பாகிஸ்தானி, பங்களாதேஷ் அந்த மாதிரி பீப்புள் தான் இருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது அதிகம். கீழே வர பார்த்தீங்கன்னா அங்கங்கே மரங்கள் இருக்கும். மோஸ்ட்லி இறங்கிட்டதுனால நம்மளுக்கு மலை மூடுகள் அதிகமாக நெருக்கமாக இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பைபாஸ் 611 வந்து ரீச் ஆயிடுவோம். 611 தாங்க இந்த யூஏயில் வந்து மெயின் பைபாஸ். 611 அண்ட் 311 மெயின் பைபாஸாக இருக்குது. அப் டு 140 ஸ்பீட் லிமிட் வரையும் போகலாம். நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். மலைப்பகுதியை விட்டு வெளியே வந்துட்டோம். இதுதாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. மலைப்பகுதியில் என்ட்ரு ஆகுறது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா டைரெக்டாக போய் 611 ஜாயின் ஆயிரும். 611 ஜாயின் ஆனோன்னு நம்ம ஜேர்னி முடிஞ்சிடும். நம்ம ரிட்டர்ன் ஜேர்னி இதோட முடியுது. அடுத்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் வீடியோ ஃபுட்டேஜோடு நம்ம பார்ப்போம். முன்னாடி 2-3 வீடியோவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வியூஸ் போயிருக்கு. பட் இந்த வீடியோ அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே அகைன் பார்த்திங்கன்னா இந்த ரோடு தான் நம்மளுக்கு இப்போ புதுசாக போட்டிருக்க ரோடு. இதை பார்த்திங்கன்னா இந்த மலை மோடெல்லாம் குடஞ்சி தான் போட்டிருக்காங்க. முன்னாடி இந்த ரூட்டு கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நம்ம போய்ட்டுருக்கிறது லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு கல் மண் போட்டு அந்த மாதிரி சரியான ப்ராப்பரான ரோடு இருக்காது. அது வழியாக நம்ம வந்திருக்கோம் முன்னாடிலாம். இப்போ இந்த ரோடு டைரெக்டாக போட்டதுனால 611 டைரெக்டாக நம்ம இந்த ரோடை பிடிச்சி நம்ம மேலே போய்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த டைம்லாம். அந்த பழைய ரோடு பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க் சொன்னோம்ல, பெட்ரோல் பங்க் தெரியலனா ஃபஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து உள்ளே போகும். அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. சரிங்க, நெக்ஸ்ட்டு ஃபுட்டேஜில் பார்ப்போம்.